வணக்கங்க. பட்டுக்கோட்டை கருப்பூர் அமுதமில் இதில் வந்து வீடியோ என்னன்னு அன்னைக்கு எங்கள் ஊரில் காணும் பொங்கல் விளையாட்டு போட்டி ஆரம்பித்தாச்சு. சின்ன பசங்களுக்கு நடக்குது. எல்லாத்தையும் காமிக்கிறேன் பாருங்கள். ரெண்டு பேர் தான் ஓடுங்க. இது இளைஞருக்கான கல் வச்சுருக்க போட்டி. அதாவது ஒத்த காடை கீழே ஊனிக்கிட்டு கல்லை 100 காடை தொடையில் கீழே அப்படியே இது பண்ணிக்கிட்டு தொடையில் கல் இருக்கணும், விழுவக்கூடாது, ஒரு கால்லே நிற்கணும். அப்படி அந்த விளையாட்டு போட்டி தான் அது. ஏன்னா ஒரு சேரை போட்டு ஒரு 10 அடிக்கு இங்கிட்டு பாடை கொடுத்து உருட்டி விட்டு அந்த சேர் முன்கால்லேருந்து பின்கால் வழியாக வெளியாகணும். அது மாதிரி ஒரு போட்டி வச்சுருந்தாங்க. அதுவும் வித்தியாசமாக தான் இருந்துச்சு. இந்த வருஷம் தான் புதுசாக வச்சாங்க அந்த விளையாட்டு. எல்லாமே போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா ரேடியா சவுண்டு, அதனால் ஒன்றுமே நம்மளத்துல சவுண்டு கேட்கக்கூடாது இல்லையா பாட்டெல்லாம். அதனால தான் நான் பேசி சொல்லிகிட்ருக்கேன். இது இளமதியும் தங்கமனாரும் அதில் ஜெயித்தாங்க. முடிஞ்சுட்டு எல்லாரையுமே எடுக்க முடியலை. வீடியோவும் பெருசாக இருந்தால் பார்க்க மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் பேரை அப்படியே எடுத்துகிட்டு, வெயில் வேறு அவ்வளோ வெயிலில் தான் நடந்தது இந்த விளையாட்டு. அப்படியே கொஞ்சம் பேரை எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பானை உடைத்தல், அதாவது பிள்ளைங்களுக்கு வச்சாங்க. மேலே பந்தம் கட்டி ஃபஸ்ட்டு ஆசா போனால் போயிட்டுருக்கா பாருங்க. அவள் ஒரு சைடு போயிட்டா, பானை ஒரு பக்கம் இருக்குது. கண்ணை கட்டினோன்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அதில் ரேடியோ வேறு போட்டு விட்டாங்க செட்டு. ஏன்னா சொல்லி கொடுப்பாங்க இல்லையா, அதனால் செட்டு போட்டு விட்டுட்டாங்க. அதனால தான் நான் பேசினேன், இப்போ சொல்லியிருக்கேன். பானை அங்கே இருக்குது, வெங்கிட்டு போயிட்டா, அடிக்கலை. இதில் வந்து பிள்ளைங்களில் வந்து மதிப்பொண்ணு மண்ணங்காட்டு பொண்ணு தான் ஜெயிச்சிச்சு. இதில் பாப்பா தான் அப்புறம் பானை உடைச்சிச்சு, மண்ணங்காட்டு பொண்ணு. அப்புறம் எங்களுக்கு வச்சாங்க. அதில் வந்து நான் தான் கண்ணை கட்டி விட்டேன். எனக்குமே உடைக்க முடியல, நான் ஒரு சைடு போயிட்டேன். இதில் வந்து விஜயா உடைச்சிட்டா, தங்கச்சி பாருங்கள். கோட்டுக்கு அங்கிட்டு தாண்டினவங்களையெல்லாம் மாப்பிள்ளை பாண்டி தான் பிடிச்சி நிப்பாட்டி விட்டாப்புல. வெயில் வேற நல்லா இருந்துச்சு. ஆனால் பார்க்குறதுக்கு விளையாட்டு பசங்கள்லாம் இவ்வளோ சிறப்பாக எங்கள் ஊரில் நடத்துதுங்க. தங்கச்சி விஜயா வர்றாப்புல பாருங்கள்.
கரெக்டாக உடைச்சானா. இங்கிட்டும் இங்கிட்டும் கண்டு தெரியாமல் போனாலும் நேராக வந்துட்டா. அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என் தங்கச்சி ஜெயித்தது. கரெக்டாக அடிப்பாப்புல பாருங்கள். அப்புறம் இது முடிஞ்சோடனே நாங்கள் இன்னிசை நாற்காலி அதுக்காண்டி ரவுண்டாடினோம். எல்லாருமே கலந்துக்குவாங்க இதில். இது பிள்ளைங்களுக்கு தனியாக நடந்துச்சு. கல்யாணம் ஆனவர் ஆனாதவர்னு பிரித்து தான் விளையாட்டு வைப்பாங்க எங்கள் ஊரில். இனி வரா சுருதி ஒருத்தராடலாம் ஓவியங்கிட்டு. அப்புறம் எங்களுக்கு நடந்ததில் தான் அவ்வளோ பேரும் கலந்துக்கிட்டோம். பாருங்க எங்கள் ஊரில் எவ்வளோ பேர். சமதி கும்பிட்டு போட்டா விசையா டாட்டா காமிக்கிறேன். இவ்வளோ பேர் எங்கள் ஊர் நீரா டாட்டா மாலா ஐ சொன்னிச்சு. எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. நிறைய பேர் சொன்னாங்க. வருங்க பாப்பாவும் டாட்டா காமிச்சா. பிள்ளைங்களுக்கு நடந்த இன்னிசை நாற்காலியில் வந்து நம்ம ஆஷா வேணி நவீனா ஜெயிச்சாளுவ. நம்மளுக்கு பெரிய ஆளுங்க நடந்ததில் அஞ்சுகம் ஞானசுந்தரி ஃபஸ்ட்டு யாரும் தெரில. அப்புறம் பசங்களுக்கு நடந்துச்சு. இதில் வந்து என் பையன் நம்ம தம்பி அமுதன் தான் ஜெயித்தான். நமக்கு கிடைத்தவர் காமராஜர். ஏழைகள் வாழ்வு உயர்வதற்கு கல்வி ஒன்றே வழி என்று சொன்னவர் அந்த படிக்காத மேதை. இந்தியாவின் வளர்ச்சிக்கு அரும்பாடு ஜூலை 15ஆம் நாள் பிறந்தார். காமராஜர் தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்தார். காமராஜரின் இயற்பெயர் காமாட்சி. அவருடைய தாயார் தங்கம் செல்லமாக ராஜா என்று அழைத்தார். அதுவே காமராஜர் என்று பின்னர் வந்தது. காமராஜர் தனது 16 வயதில் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். காங்கிரஸ் கட்சியில் இணைந்த தலைவர் சத்தியமூர்த்தி அரசியல் தலைவர் ஆவார். 1954ஆம் ஆண்டு முதல் தமிழக முதலமைச்சராக பதவியேற்றார். 1963ஆம் ஆண்டு 9 ஆண்டுகள் ஆட்சி செய்து வந்தார். அவருடைய கட்சியின் 6000 பள்ளிகளை பூட்டியிருந்த என கவர்ந்துள்ள தலைவர் நேரு அவர்களை பற்றி பேசப் போகிறேன். நேரு அவர்கள் இந்தியாவின் முதல் பிரதமர் ஆவார். நேரு அவர்கள் இந்தியாவின் முதல் போராட்ட விடுதலை தலைவர் ஆவார். 1889ஆம் ஆண்டு நவம்பர் 14ஆம் தேதி பிறந்தார். நேரு அவர்களுக்கு குழந்தைகள் மிக பிரியம். குழந்தைகளில் நேரு அவர்களை பள்ளியில் பயிலும் மாணவரை நாளை நாடு காக்கும் தலைவனாக விளங்கப் போகிறார். தித்திக்கும் தேன்மலை
பறக்கட்டும் பரவட்டும். முத்தமிழ் தாய்க்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். என்னை கவர்ந்த தலைவர்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமை அடைகிறேன். என்னை கவர்ந்த தலைவர்களில் ஒருவர் கர்ம வீரர் காமராஜர். 1962 சைனாவுடன் ஏற்பட்ட போரில் இந்தியா தோல்வியடைந்தது. ஏன் நாம் தோல்வியடைந்தோம் என்று அன்றைய பிரதமர் நேருவிடம் காமராஜர் கேட்டார். அதற்கு சைனாவில் இருப்பது போல் நம்மிடம் அணு ஆயுதங்கள் இல்லை, ஆகவே நம் தோல்வியை சந்திக்க நேர்ந்தது. அமெரிக்கா ஆயுதங்களை தர மறுத்தது. ஏன் அமெரிக்கா ஆயுதங்களை தர மறுத்தது என்று காமராஜர் கேள்வி எழுப்பினார். அதற்கு நேரு, ஏதேனும் ஒரு அமெரிக்கன் வங்கி இந்தியாவுக்கு உத்தரவாதம் கொடுத்தால்தான் அணு ஆயுதங்களை வழங்கும். ஆனால் எந்த அமெரிக்கன் வங்கியும் இந்தியாவுக்கு உத்தரவாதம் தர முன்வரவில்லை. பெருந்தலைவர் என்று எல்லாரினாலும் அழைக்கப்படுகிறார். காமராஜர் முதல்வராக இருந்த காலத்தில் முதலமைச்சர் கோட்டா என்று 60 மெடிக்கல் சீட்டுகள் சிந்திக்க செய்தவர். இவர்கள் இருவரும் நான் விரும்பிய தலைவர்கள் மட்டுமல்ல, பாரத தேசமே விரும்பிய தலைவர்கள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அது வந்துட்டு மன்னிப்பு கொள்ளவும், வீடு வீடாக ஊர் ஊராக தெரு தெருவாக சென்று அரசியலை வளர்த்த காலம் ஒரு காலம். இன்னைக்கு என்னன்னா எல்லாரும் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஹா, இன்னைக்கு என்ன பெரியார் பிறந்த நாளா, போட்டோ கொண்டு வா, உட்கார வச்சு ஒரு போட்டோ போட்டு இன்ஸ்டால போடு, ஒரு அறிக்கை கொடு. இதுதான் வந்துட்டு இன்னைக்கு இருக்க கட்சி. அன்னைக்கு வந்துட்டு ஊர் ஊரா போய் கொடி கம்பம் நட்டு கொடி ஏற்றி எல்லாருக்கும் வந்துட்டு அரசியல் பண்ணாங்க. அதுதான் வந்துட்டு தமிழக அரசியலா இருந்தது. இப்ப அப்படியே வந்துட்டு காலம் மாறிடுச்சு. ஆனா ஒண்ணு மட்டும் மாறாது. என்னன்னா வந்து அன்னைக்கும் சரி 1967 தேசிய கட்சி வந்து தமிழ்நாட்டை விட்டு நீக்கப்பட்டது. அதாவது அதுக்கப்புறம் அவங்க தனித்து பெரும்பான்மை பெற போறது இல்லை, இனிமேலும் பெற மாட்டாங்க. அதுதான் வந்துட்டு தமிழக அரசியல் இப்போதைய நிலைமை. அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா 1967 சிஎம்ஆ வந்து அண்ணாதுரை அவர்கள் வந்து பொறுப்பேற்றார்கள். அப்ப அவர்கள் சொன்னது என்னன்னா, நாட்டுக்கு எதற்கு தாடி, நாட்டுக்கு எதற்கு கவர்னர்னு கேட்டாரு. அதே போலதான் இன்னைக்கு அதே நிலைமை தான். எதுக்கு வந்து நம்ம நாட்டுக்கு கவர்னர்? அவர் வந்து ஒரு தனியான ஒரு அரசியல் நடத்திட்டு இருக்காரு தமிழ்நாட்டுல. நம்மளுடைய தமிழக மரபுபடி தமிழ்நாட்டுல வந்து என்னைக்கா இருந்தாலும் முதல்ல தேசிய கீதம் பாடுறது இல்லை. நம்ம பாடுறது என்ன, தமிழ் தாய் வாழ்த்துதான் முதல்ல பாடி ஆரம்பிப்போம். ஆனா அவர் வர்றாரு, அவர் சட்டசபையோட மரபு என்னன்னா முதல்ல வந்து கவர்னர் உரையை முழுமையாக அவர் படிக்கணும். அவர் இப்ப என்னைக்குமே படிக்கிறது இல்லை. அங்க மத்தியும் சொல்லக்கூடாது, ஒன்றிய அரசு என்ன சொல்லுதோ அதுக்கு ஏத்தாப்புல இவர் நடந்துட்டு இருக்காரு. ஒன்றிய அரசு இவங்க வந்து மத்திய அரசா மாத்திட்டாங்க. அதுவே ஒரு அரசியல் தான் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. இது ஒரு சைடு இருந்தாலும் இன்னொரு தடவை வாட் ப்ரோ, ரோட்டுக்கு நடுவில் நின்று ப்ரோ, இல்லைன்னா ஓரத்தில் நின்று ப்ரோன்னு ஒருத்தர் வந்து உலகிட்டு இருக்காரு. இவர் ஒரு சைடு வந்துட்டு அரசியல் நடத்திட்டு இருக்காரு. இவருக்கு என்ன பேசுறான்னு அவருக்கும் தெரியாது, பேசுறவங்களுக்கும் புரியாது, கேட்கறவங்களுக்கு புரியாது, பேசுறவருக்கும் புரியாது அவர் பேசுறது. இன்னொருத்தர் இருக்காரு, அவர் எப்படின்னா வந்துட்டு 10% எங்களுக்கு தான் வேணும். அப்புறம் ஸ்டேஜில் உட்கார்ந்து இருக்கையில மைக்க தூக்கி போட்டு அப்பாவும் பையனும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கட்சி நடந்துகிட்டு இருக்கு. இது ஒரு சிலர் இருக்காங்க, அவங்க எப்படின்னா வந்துட்டு புயல் அடிக்கையில, இப்ப நம்மளுக்கு கஜா புயல் அடிக்கையில என்ன பண்ணாங்கன்னா மேல பிளைட்ல வந்து போய் பார்த்துட்டு போயிட்டாங்க. மேல பார்த்துட்டு போயிட்டு, ஏன்னா பிளட்டா இருந்தா பார்க்கலாம், ரோடு நல்லா இருந்துச்சு புயல் அடிச்சப்போ ரோட்ல வந்து பார்த்துருக்கலாம். ஆனா அன்னைக்கு பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, டெல்டா மாவட்டத்தை நான் பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவித்து விட்டேன் அப்படின்னு ஒரு பொய்ய. பிறகு காங்கிரஸ் பேர் இயக்கம் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு காலம் தமிழகத்தை ஆட்சி செய்து எண்ணற்ற பல திட்டங்களை வழங்கியிருந்தாலும் 1967 ஆண்டு சென்னை ராபின்சன் தோட்டத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றுவிக்கப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், தந்தை பேரறிஞர் அண்ணா தந்தை பெரியாரின் கொள்கையான சமூக நீதியையும் சமத்துவத்தையும் முன்னிலைப்படுத்தி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி 20 ஆண்டு காலம்
நடுத்தர மக்களின் வாழ்வாதாரத்தையும் பாமர மக்களின் அன்றாட தேவையையும் பூர்த்தி செய்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 20 மாறுனா எதுவும் மாறாது, மாற்றம் நம்மள்ட்ட தான் வரணும். நன்றி. ஒரு தலைவரை நியமிச்சு அவங்களை ஜெயிக்க வச்சு கொண்டு போறோம். நம்மளோட பாயிண்ட்ஸ்லாம் பார்லிமெண்ட்ல இவங்க சொல்லுவாங்க அப்படின்ட்டு. பட் பார்லிமெண்ட்ல என்ன நடக்குது? பார்லிமெண்ட்ல ஆல் ஓவர் ஸ்டேட்ஸோட சீஃப் மினிஸ்டர்ஸ் உட்கார்ந்துருப்பாங்க. உட்கார்ந்து ஒவ்வொரு ஸ்டேட்ல நடக்கக்கூடிய தப்பு இது ஏன் இங்க நடக்குது? ஊருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். என் கருத்து எனக்கு என்ன தோணுதோ சொல்றேன். யாருக்கும் மனசு புண்பட்டா அது வேண்டாம் இல்லை. ஃபர்ஸ்ட் அந்த காலத்துல அரசியல்னா மக்களுக்காக அரசியல் பண்ணாங்க. ஆனா இப்ப எதுக்குன்னா நம்மள ஓட்டுக்காக, நம்ம ஓட்டுக்காக அவங்க அரசியல் பண்றாங்க. எல்லாம் எதுக்கு? துட்டுக்குதான். அதனால இப்ப அந்த காலத்துல ஒரு ஊருக்கு ஒரு ஸ்கூல் நடந்துச்சு. ஆனா இப்ப ஒரு ஊருக்கு ஒரு ஒயிட் ஷாப் இருக்கு. அது யாரு காரணம்? நம்மதான் காரணம். நம்மளாலதான் உண்மையில நம்மதான் காரணம். நம்ம ஓட்டு போட்டு நம்ம நல்லா தேர்ந்தெடுத்தோம்னா நல்ல தலைவர் கிடைப்பாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? காசு வாங்கிட்டு ஓட்டு போறோம். எத்தனை பேர் காசு வாங்காம ஓட்டு போறீங்க சொல்லுங்க? நான் போடுறேன். அப்ப ஓட்டு போடும்போது என்ன சொல்றாங்க? நாங்க அதை செய்வோம், இதை செய்வோம், எல்லா கோரிக்கையும் வைப்பாங்க. ஆனா ஜெயிச்ச உடனே அந்த மாதிரி எலெக்ஷன் வருது பார்த்தீங்களா, அப்பதான் அவங்க செய்த கோரிக்கையெல்லாம் கொண்டு வருவாங்க கொஞ்சம் கொஞ்சமா. அந்த மாதிரி தான் நடக்குது இப்பயும் ஆச்சு. பெருந்தலைவர் காமராஜர் ஒரு முதல்வரா இருந்தார். அவர் இறக்கும் போது கூட ஒரு வாடகை வீட்டுல தான் இருந்தார். இப்ப இருக்கிற முதல்வர்கள் எல்லாம், இப்ப அதுக்கு பிறகு அந்த முதல்வர்கள் எல்லாம் எத்தனை கோடி சொத்து வச்சிருக்காங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும், நம்மளுக்கு தெரியாது. அப்படி இருக்கு இன்றைய அரசியல் அப்படின்னு சொல்றோம். எந்த ஒரு தலைவர் ஆட்சிக்கு வந்தாலும் யாரு ஒயின் ஷாப் கடையை அறவே எடுப்போம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தா அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. சின்ன பிள்ளைங்கெல்லாம் போய் வாங்க, அப்பா தான் போடுறதும் கடையை கேட்கலாம். இதெல்லாம் எடுத்தாதான் முதல்ல நாடு உருக்கும். அப்புறம் பெண்களுக்கு இப்ப நம்ம முதல்வர் ஸ்டாலின் 1000 ரூபாய் உரிமை தொகை மகளிருக்காக கொடுத்தாரு. நான் என்ன சொல்றேன்னா, என்னோட கருத்து ஒண்ணு இல்லாதப்பட்டவங்களுக்கு மட்டும் கொடுங்க, இல்லாட்டினா எல்லாருக்கும் கொடுங்க. இன்னைக்கு நம்ம ஊர்ல விஜயாவுக்கு கூட இன்னும் அந்த 1000 ரூபாய் பணம் கிடைக்கல. எம்எல்ஏ வரைக்கும் கொடுத்தாச்சு பெட்டிஷன், இன்னும் அந்த 1000 ரூபாய் பணம் கிடைக்கல. அப்ப எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது நம்ம ஒத்துக்கணும். அப்புறம் கள்ளக்குறிச்சியில 12 குடும்பம் குடினால இறந்தாங்க. இந்த அரசியல் எல்லாத்தையுமே பேசிட்டாங்க. நான் ஒன்றும் பேச விரும்பல. இனிமேலுக்கு இருக்கிற அரசியல் நல்ல அரசியலா இருக்கணும், ஒரு குடி இல்லாத ஒரு நாடை கொண்டு வரணும் அப்படிங்கறதான் என்னோட கருத்து. மக்கள் எல்லாம் யோசிச்சு ஒரு நல்ல தலைவரை கொண்டு வாங்க. வாய்ப்புக்கு நன்றி. ஓடிருங்க. ஒரு விசில் அடிக்கட்ட மாவு கோடு போடு. தம்பி ஓடி விசில் அடிப்பா பாரு, பாத்துக்க.
என்னடி கொடுத்து விட்டேன் அப்படியே வச்சுக்கிறாங்களா கலையிலேருந்து. அப்புறமேக்கி நம்மளே எடுப்போம்னு வரையில் ஐயாவும் என் பின்னாடி வந்துருச்சு. அப்புறம் பசங்களெல்லாம் ஓடாங்கட்டலாம் ஐயாவும் ஓட ஆரம்பிச்சிட்டு முன்னாடியே இதுவும் ஓடுது. அப்புறம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு அப்படியே வந்துட்டேன். நிறைய விளையாட்டு நடந்துச்சு. என்னால் முடிஞ்சது கொஞ்சம். எல்லாத்தையுமே என்னால் இன்றைக்கி காமிக்க முடியாது. 3 நாளாக ஒரு 2 நாளாக தான் போடணும். கண்டிப்பாக பாருங்கள். சின்ன ஊர் தான், அவ்வளோ சிறப்பாக அப்படி செஞ்சுருக்காங்க. உங்கள் ஊரில் இது மாதிரி நடந்துச்சா? ஆமான்ற சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் கொடுங்க. நன்றிங்க. அடுத்தபடி யாருக்கு? மேகலம்மா நிக்கிறான். நான் அடி ஒப்பு ரொட்டி நீ அவங்கள புதாப்பு பண்ற. 6 to 8. அடுத்த போட்டி 6 to 8 ரன்னிங் ரேஸ் 500 மீட்டர். வெளியே வந்து அவங்க பின்னாடி போய்க்கலாம். 6 to 8 ரன்னிங் ரேஸ் கொஞ்சம் பின்னாடி போய்க்கலாம். 6 to 8 ரன்னிங் ரேஸ். உங்களுக்கு அடுத்த போட்டி சிறுமிக்கான ரன்னிங் ரேஸ். 6 to 8 சிறுமிக்கான ரன்னிங் ரேஸ். 6 to 8 ரன்னிங் ரேஸ். சிறுவருக்கான ரன்னிங் ரேஸ் 6 to 8. 6 to 8. அப்படியே பசங்களுக்கும் நடந்ததில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தேன். நிறைய விளையாட்டு. முடிஞ்ச மட்டும் எடுத்தேன். 2 நாளாக போடுவோன்னு இருக்கேன், இல்லைன்னா 3 நாள் இப்படி போடுவோம். நல்லா சிறப்பாக நடந்துச்சு விளையாட்டு. சண்டம் போடலாம் இல்லை, சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்க.